பாவம் அம்மா இங்கேயும் வேலை செஞ்சுட்டு அங்கேயும் போய் வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கும். ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு நைட்டு சமைக்கவும் சமைக்காது, அப்படியே படுத்து தூங்கிடும் வேற. அதனால சாப்பாடு கொஞ்சம் எடுத்து கொடுத்தோம்னா நைட்டு வயிறார சாப்பிட்டுக்கும். சே, என்ன பண்ணுறது போ. பெத்த பிள்ளை வீடுன்னு வந்து நிம்மதியாக இருக்க கூட முடியல. இருக்கவும் இவங்க விடவும் மாட்டிக்கிறானுங்க. 4 மணி பஸ் வேற போயிடும். அந்த பஸ்ஸில் போனால் திருவா போய் அங்கே இறங்கிடும். இல்லையா பஸ் இல்லாமல் நின்றுக்கிட்டு உட்காந்துருக்கும். அதனால 4 மணி பஸ்ஸுக்கே அனுப்பி விடுவோம். சம்மந்தியம்மா, என்ன நான் இல்லைன்னோனையும் வந்து இங்கே டேரா போட்டாச்சு போல இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்க சம்மந்தி. வந்தா போனமான்னு இருக்கிறது இல்ல, வந்து அப்படியே உக்காந்துக்கிறது. இங்க அரிசி பருப்பு விற்கிற வேலைக்கு இப்படி ஊர்ல உள்ளவங்க அதுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏமா கிளம்பிட்டாங்கம்மா, இந்த சாப்பாடு எடுத்துட்டு வரேன், அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். நில்லு ஒரு நிமிஷம். இப்பதானே தெரியுது என் வீட்டுல இருக்க அரிசி பருப்பெல்லாம் எப்படா காணாம போகுதுன்னு. இங்க இருந்து சோத்தாக்கிட்டு போயிட்டா அங்க ஒரு செலவும் இல்ல, அப்படியே போய் உக்காந்துக்கலாம். நல்ல விவரம் தான். ஐயோ, மாமியார் கிழவி எப்போ வந்துச்சுன்னே தெரியலையே. இப்படி பூனை மாதிரி வந்து உட்காந்துருக்கு. நான் வேற எங்கள் அம்மா வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயம் தெரிஞ்சுது. அவ்வளோதான், இனி உண்டுலன்னு ஆக்கிருமே. எங்களையே பழைய சோறு திங்க சொல்லும். இப்போ எங்கள் அம்மாவுக்கு சுடுசோறு கொடுக்குறேன்னு தெரிஞ்சுது. அவ்வளோதான், என்னை ஒரே தான் முடிச்சு கட்டிடும். என்னம்மா சந்தோஷத்துல அப்படியே வாயடிச்சு போயிருச்சோ? அது வந்து அத்தை. இந்தாடியம்மா, வீட்டுல ஆள் இல்லைன்னா போதும், வீட்டுல இருக்க தட்டு முட்டு சாமான் எல்லாத்தையும் எடுத்து உங்க அம்மா வீட்டுக்கு பார்சல் பண்ணிடுவேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. அப்புறம் கையில என்னது? இல்லைங்க அத்தை, இங்கேயும் அவ்வளோ பாத்திரம் வளக்கி வீடெல்லாம் கூட்டி இங்கேயும் அவ்வளோ வேலை செஞ்சுட்டு அங்கேயும் போய் ஆடு ஓட்டிட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும்ல. அதுதான் சாப்பாடு நம்ம வீட்டில் தான் கொஞ்சம் நிறைய இருக்கே, அதான் போட்டு கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தேன். அதான் இப்ப நான் வந்துட்டல, அந்த சாப்பாடு மிச்சமாகாது. அதை வை, உங்க அம்மா கை கால்லாம் நல்லா தான் இருக்கு, அதை ஆக்கி சாப்பிடும். ஐயோ, என் புள்ள வாழ்க்கையை நினைச்சா வயிற்றுச்சலா இருக்குது எனக்கு. அவன் ஒருத்தன் காசுன்னு அப்படி திட்டுறான், இவங்க இப்படி திட்டுறாங்க. இப்படி வரவங்க போறவங்க திட்டுறதுக்கு தான் பிள்ளைய பெற்று விட்டுருக்கேனா? ஏன் சம்மந்தி, நாங்க ஒன்றும் சோத்துக்கு வழி இல்லாம ஒன்றும் இல்லை. என் புள்ள போட்ட விஷயமே எனக்கு தெரியாது. ரொம்ப தெரியாம பேசாதீங்க சொல்லிட்டேன். நான் அந்த சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிட்டு தான் சொல்லணும். அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சாப்பிடவும் கிடையாது, அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு கிடையாது. ஆளு வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி இப்படி பேசுவீங்க. இதுவே ஆளு நான் என்ன மட்டும் வரலன்னா எல்லாத்தையும் ஆள் வலிச்சு சுருட்டி எடுத்துட்டு தான் போயிருப்பீங்க. பாருங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. புள்ள வயசுக்கு வந்துருச்சுன்னு சொன்னோனையும் நீங்க எனக்கு என்ன வந்துச்சுன்னு உங்க மக வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டீங்க. எங்க அம்மாவும் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு எம்படி கஷ்டப்பட்டிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இப்ப நீங்க மட்டும் வாய் இந்த அளவுக்கு பேசுறீங்களே, அன்னைக்கு மட்டும் நீங்க இருந்திருந்தா எங்க அம்மா அந்த சைடு வந்திருக்குமா, இல்ல நான் தான் இன்னைக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துருப்பேனா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலல்ல. கொடுத்தா என்ன தப்புன்னு கேக்குறேன். பேசுவடியம்மா, வாய் பேசுவ. உங்க அப்பா நான் சம்பாரிச்சு போடுறேன் இல்ல உன் புருஷன் சம்பாரிச்சு போறானா? மொத்த சம்பாத்தியமும் ஏன் பெரிய பையனோடது. அவன் கேட்கணும் கேள்வி, அதை விட்டுவிட்டு என்னமோ நீ கேக்குற. இதுக்கு மேலேயே நான் வாய முடிக்கிட்டு இருந்தேன்னா பெத்த பிள்ளைக்கு நான் செய்யற துரோகமா போயிடும். இதுக்கு மேலே அமைதியாவே இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. என் மாப்பிள்ள சம்பாதிக்காம இருக்கலாம், என் மகளும் வேலைக்கு போகாம இருக்கலாம். ஆனா வீட்டுல அவ எவ்வளவு வேலை செய்யறா, அதுக்கெல்லாம் வீட்டு வேலைக்கு ஆள் வச்சு பாருங்க. எவ்வளவு காசு கொடுத்தாகணும். அவளை சம்பளம் இல்லாத வேலைக்கறியா தானே வச்சிருக்கீங்க, இல்ல நகை நட்டு எதுவும் போட்டு வச்சு என் பொண்ணு அப்படி எல்லாம வச்சிருக்கீங்க? அப்படி ஒண்ணும் இல்ல. என்னமோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. கம்மனி இருமா, கம்மனி இரு. என்னடி உன் ஆத்தாக்காரி நீ இந்த வீட்டுல வேலை செய்யறன்னு சொல்லி காட்டுறாளோ? உனக்கு சம்பளம் வேற கொடுக்கணுமா? உங்களை யாரும் சம்பளம் கொடுங்கன்னு சொல்லல, என் பிள்ளைக்கு மரியாதை கொடுங்கன்னு தான் கேக்குறேன். அவளும் ஒரு மனுஷி தான், இந்த வீட்டுக்கு மாடா உழைக்கிறா. மாடா உழைக்கிறா? அப்படின்னா நகனட்டெல்லாம் போட்டு வந்திருந்தா அப்படியே உட்கார வச்சிருக்கலாம். அவன் என்ன நகனட்டா போட்டுட்டு வந்தா? படிக்கிற காலத்திலேயே ஓடியில வந்தா. ஓடி வந்துவிட்டு இவளுக்கு இத்தனை வருஷம் நாங்க சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து உடுத்துக்கிற துணியில இருந்து இவ பிள்ளைக்கு எல்லாம் செய்யறதுல இருந்து எல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னமோ பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சீர்சனத்தி போடுறதுக்கு வக்கலனாலும் இந்த வாய்க்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. நாங்களாம் காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா மனசளவுல என் பிள்ளைய ராணி கணக்கா தான் என் வீட்டுல வச்சிருந்தேன். இங்க வந்து இப்படி கஷ்டப்படுவான்னு இவ தலையில எழுதியிருந்தா இந்த பக்கமே அனுப்பாம இவளை அடிச்சு துவச்சாவது எங்கிட்டாவது அனுப்பி வச்சிருப்பேன். இப்பயும் ஒரு பிரச்சனையும் இல்ல, அனுப்பி வச்சிருங்க. எங்களுக்கு பிடிச்ச பீட விளையிடுச்சுன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். எம்மா கம்மனி இருமா. அவங்க பேச நீ பேச மாறி மாறி பேச, பிரச்சனை தான் பேசாம. புள்ள வயசுக்கு வந்திருக்குமா, கொஞ்சமாவது யோசிமா. இப்படி எல்லாம் பேசாதம்மா. ஆமாண்டியம்மா, இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறதுக்கு நீ அங்க வந்து மகாராணி கணக்கா இருக்கலாம். இங்க இவங்க போடுற சோத்துக்கு உன்னையும் பிள்ளையும் மாப்பிள்ளையில இருந்து எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உனக்கு ஆடு மேய்ச்சி சோறு போடுறேன், தயவு செஞ்சு சொல்றேன், நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு பிள்ளைய கூட்டிட்டு வந்துரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் மான மறுவாதைக்கும் நல்லது. எம்மா கம்மனி இருமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியாது. கம்முனு நீ கிளம்பு. மாப்பிள்ளை வந்தா அவர்கிட்ட சொல்லி அவர் அங்க கூட்டிட்டு போயிருவான். ஓ, உன் ஆத்தகரி வர சொல்லி குடும்பத்தை பிரிக்க பாக்குறியா? ஒண்ணு மண்ணா இருக்கிற அண்ணன் தம்பியை பிரிச்சு உன் வலையில இது பண்ண பாக்குறியா? ஒழுங்கு மாதிரி வீட்டுல இருந்து ஓடி போயிரு. என் பையனை பிரிக்கணும்னு
அக்கா தயவு செஞ்சு நிறுத்துங்க. நான் எதுவுமே பேசல போதியுமா? எங்க அம்மா அப்படி பேசுதுன்னா அது என்ன திட்டறனால பேசுது. உங்க பிள்ளைக்கு ஒண்ணுனா நீங்க வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்கல்ல, அந்த மாதிரி தான். அன்னைக்கே வீட்ல இருந்து வாழை பிடிக்காம இங்க ஓடி வந்தல்ல, அப்பயே உன்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி இருந்தேனா அன்னைக்கு இந்த மாமியார் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு பாவம் வந்துருச்சு புள்ள வாழ்க்கை போயிடுமேன்னு சொல்லி உன்னை வீட்டுல விட்டதுக்கு இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. இங்க பாருங்க, வார்த்தையை விடாதீங்க சொல்லிட்டேன். இம்மா தயவு செஞ்சு சொல்றேம்மா, நீ வீட்டுக்கு போமா. என்னடிமா பேசிக்கிட்டு இருக்க? உன்னை அது எந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு? எனக்கு வாய மூடிட்டு கம்முன்னு இருக்க சொல்றியா? எல்லாம் எனக்கு தெரியும். அதனால நான் என்ன குறைஞ்சு போய் போறேனா? விடுமா விடு, நீ கிளம்பு போ. இப்படியெல்லாம் புகுந்த வீட்டில் இவங்க இவ்வளோ பேசுறதையும் பொறுத்து அடங்கி இருக்கிறதுனால தான் இப்போ இவங்க எல்லாம் உங்களை ஆட்டி வைக்கிறாங்க. வேணாலும் தூக்கி வீசிட்டு வா, அப்பதான் உனக்காக வாழ நீயா ஏதாவது ஒன்று பண்ணுவ. இதெல்லாம் என்னைக்கு உனக்கு புரிய போகுதுன்னு தெரியல. நான் போறேன். போதுமாத்த, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ஆமா எனக்கு சந்தோஷம், போடி. ஊர்ல உள்ளவங்க கஷ்டப்படுத்தும் போது அதனோட வலி தெரியாது. எல்லாம் தனக்கு வரும்போது தான் அடுத்தவங்களோட வலியும் வேதனையும் புரியும். கிளவி போறத பாரு, என்ன வாய் பேசிட்டு போற? நான் யாரு எப்படிப்பட்டவன்னு தெரியாம இருக்குடி இருக்கு. உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆப்பு வைக்கிறேன் இரு. எம்மாடி என்னம்மா ஆச்சு? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள என்னமோ வெளியே உட்காந்துக்கிட்டு முறுக்கிட்டு இருக்கவும் நீ ஒரு பக்கம் முறுக்கிட்டு திரியுற. என்னதான் ஆச்சு? எதுவும் சண்டையா? சண்டை எல்லாம் பெருசா எதுவுமே இல்லப்பா. அப்புறம் என்ன உன் புருஷனுக்கு ஆச்சு? என்னமோ மாப்பிள்ள புதுசா இப்பதான் கல்யாணம் பண்ணி வந்ததுனால மாதிரி முறுக்கிக்கிட்டு திரியுறாரு. அப்பாவும் எங்க இன்ன வரைக்கும் காணோம். எங்கிட்ட போனாருன்னே ஒன்னும் தெரியலையே. சந்தோஷம் அம்மாயி, ஏன் அப்படி வெளியே வந்து உட்காந்துருக்க? சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா கொசு கடிக்கியா, அப்புறம் உடம்பு கிடம்பு சரி இல்லாம போயிடும். வீட்டுக்குள்ள வாயா, டிவி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, வந்து பாரு. இல்ல அம்மாயி, அப்பாவை இன்ன வரைக்கும் காணோம். அதான் எங்கிட்டாவது போயிட்டு வருவாருப்பா. வருவா, நீ உள்ள வா. எப்பா நல்லாதான் இருந்தாரு. சாப்பாடுலாம் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது நல்லதா இருந்தாரு. எல்லாம் ஆத்தா கறி தான் காரணப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நாங்க சந்தோஷமா இங்க திருவிழா கொண்டாடணும்னு வந்தோம். அதுக்குள்ள இந்த கிழவி போன் பண்ணி என்ன பத்தி இல்லாத போலாதெல்லாம் அவர்கிட்ட வத்தி வச்சு இப்ப அவர் என் மேல கோவிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னப்பா நான் பண்ணட்டும்? கொஞ்ச நேரத்துல வாரேன், நீங்க போங்க அம்மாயி. சொன்னாலே கேட்க மாட்டேங்கிற. சரி வாப்பா, நான் உள்ள போறேன். என்னம்மா சொல்ற? உங்க அம்மா பேச்ச கேக்குறாரா? அப்படி எல்லாம் கேட்க மாட்டாரு. நீ கோடு கிழிச்சா தாண்ட மாட்டாரு. இது என்ன புது பழக்கம்? அது என்னன்னாப்பா, என்னம்மா? அது வந்துப்பா, இவங்க தங்கச்சி பிள்ளை வயசுக்கு வந்துருந்துச்சு. வந்திருந்தப்ப நான் தான் அவங்க ஒட்டு வேணா உறவு வேணான்னு ஒதுங்கி இருக்கோம்ல. இவரு நான் எதுவும் சொல்லிவிடுவேன்னு சொல்லிட்டு இவர் எனக்கு தெரியாம அவங்க தங்கச்சி வீட்டுக்கு 20,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தாரு. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சோடனே அவங்க வீட்டுல சண்டை போட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்துட்டேன். உடனே அது அவங்க ஆத்தாக்கறி இவருக்கு போனை போட்டு சொல்லி இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்கி வச்சிருச்சு. எல்லாத்துக்குமே காரணம் அந்த கிளவிதான்பா. அது என்ன பழக்கம்? பொண்டாட்டிக்கு தெரியாம காசு கொடுக்கறது? இத்தனை வயசு ஆகி போச்சு. நானும் உங்க அம்மாவை 20 வயசுல கல்யாணம் பண்ணேன். இன்ன வரைக்கும் உங்க அம்மா சொல்ற பேச்ச நான் மீறினது கிடையாது. நான் எவ்வளவு சம்பாரிச்சாலும் உங்க அம்மா கையில கொடுத்துட்டு தான் வாங்குறேன். அப்படியே இருக்கிறேன். இன்ன வரைக்கும் உங்க அம்மாவுக்கு தெரியாம ஒரு விஷயம் நான் பண்ணதுல இருந்து ஒருத்தருக்கும் நான் அப்படி காசு கொடுத்தது இல்ல. அது என்ன புது பழக்கம் உனக்கு தெரியாம கொடுக்கறது? இன்னைக்கு இதை கொடுக்குறாருன்னா பின்னாடி எதெல்லாம் கொடுப்பாரு? அதுதான்ப்பா, அதான் எனக்கு தெரியாம பண்ணிட்டாருன்னு கோவத்துல போய் அங்க சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்குதான் இப்படி முறைச்சுக்கிட்டு திரியிறாரு. அதுவும் இல்லாம அந்த கிழவி என்னென்னத்த சொன்னுச்சுன்னு தெரியல. 1 மணி நேரம் பேசினாங்க. அதனாலதான் அவர் அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்காரு. வர நேரம் பாக்கணும்பா, கார் அவ்வளோ வேகமா ஓட்டிட்டு வராரு. சாப்பாடு கடையில் நிறுத்தி எங்க அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கினது கூட அந்த திட்டம் என்னை திட்டுறாருப்பா. கொஞ்சம் இருந்த லாரியில இடிச்சிருப்போம் தெரியுமா? இங்க பாருமா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. ஒழுங்கா உன் புருஷனை அடங்கி உடங்கி இருக்கிற மாதிரி இருந்தா இருக்க சொல்லு. இல்லையா அத்து விட்டுருவேன்னு சொல்லிரு, சரியா? இல்லப்பா, என்ன இருந்தாலும் அவர் நல்லவர் தான்ப்பா. ஆமா, நீ அவர் நல்லவர்னு சொல்றதுனாலதான் நான் வாய் மூடிக்கிட்டு அமைதியா இருக்கேன். இப்ப இந்த அளவுக்கு பண்றாரு. அதுவும் உங்க 2 பேத்துக்கு ஒரு பிரச்சனை, அது வீட்டுக்குள்ள வச்சு பண்ணணும். இங்கே வந்து இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறது என்னமோ வீட்டுக்குள்ள வராம வெளியே உக்காந்துக்கிட்டு என்னமோ பெரிய இவரா இவரு. ஹை, அப்பா வந்துட்டாரு. அம்மா, அப்பா வந்துட்டாரு, வாங்கம்மா. அப்பா எங்கப்பா போனீங்க? இன்ன வரைக்கும் உங்களை காணோம்னு நான் எவ்வளவு நேரம் தேடினேன் தெரியுமா? இல்லப்பா, பக்கத்துல ஒரு சின்ன வேலையா போனேன். சரிப்பா வாங்க. அப்பா அதான் அவர் வந்துட்டாராம்லப்பா, கம்மனி இருங்க. அவர் காதலுக்கு இது விழுந்தா எதுவும் நினைச்சுக்க போறாரு. ஆமா, என்னத்த நினைக்கிறது? எனக்கு சந்தோஷம் முக்கியம். அதனாலதான் அமைதியா இருக்கேன். அவருக்குலாம் பயந்துகிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது, சரியா? சரிப்பா, அதான் வந்துட்டார்ல, விடுங்க. சரி போ, வாரேன். ஒன்னும் இல்லாத குடும்பத்துல பிறந்து பாவம், நல்லா படிச்ச பையன், நல்ல வேலை வாங்கி கொடுத்தா நல்லா நம்ம பிள்ளைய வச்சுக்குமா, நம்ம சொல்ற பேச்ச கேட்டு இருப்பான்னு சொல்லி பார்த்தா என்னமோ வீம்பு காட்டிக்கிட்டு இருக்கான். உன் வீம்பெல்லாம் வேற யார்கிட்டயே வச்சுக்கணும், ஏன்ட்ட வச்சுக்க கூடாது. நான் யாரு எப்படின்னு உனக்கு கூடிய சீக்கிரத்துல தெரியும். அப்பா, நம்ம வீட்டுக்கு போலாமாப்பா? ஏன்பா ஏன் இப்படி சொல்ற? இங்க விசேஷத்துக்கு வந்திருக்கோம், விசேஷத்தை முடிச்சிட்டு போலாம். வந்த உடனே கிளம்புறாமா?
இல்லப்பா எனக்கு என்னமோ இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல, வீட்டுக்கு போயிடலாமான்னு தோணுது. என் பிள்ளைக்கு மட்டும் எதுக்கு தான் இந்த கஷ்டம்னே தெரியல. மாமியார்காரி புடுங்கி எடுக்கிறா. வீட்டில் இருக்க மச்சாமாருங்க அவங்களாம் அதுக்கு மேலே இருக்காங்க. கூட பிறந்த அண்ணன் இருந்தும் ஒரு பிரோஜனத்துக்கு இல்லை. அண்ணின்றவ இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க. அவளுக்கு எந்த ஒரு குடுப்பனையுமே இல்லை. கட்டின புருஷன் இருந்தும் ஒரு ஆதரவும் இல்லை என் பிள்ளைக்கு. அந்த குடும்பமும் வேணாம், ஒன்றும் வேணாம், விட்டுட்டு வாடி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஒத்த பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கோமா, அப்பான்னு ஒரு உறவு வேணுமா, எனக்கு தான் அப்பான்னு இல்லாமல் போச்சு, என் பிள்ளைக்கு அப்படி ஆகக்கூடாது அப்படின்றா. அவ சொல்றதே ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் அந்த மனுஷன் புரிஞ்சுக்கணும்ல. கட்டினவன் சரியா இருந்தா புகுந்த வீட்டில் பொழைச்சிக்கலாம். புகுந்த வீட்டில் மற்றவங்க சரியா இருந்து புருஷன் ஒழுங்கா இல்லைனா கூட மற்றவங்க இருக்காமன்ற ஒரு தைரியத்தில் இருக்கலாம். ஆனால் என் பிள்ளைக்கு எந்த ஒரு ஆதரவுமே இல்லை. என் காலம் இருக்க வரைக்கும் தான் என் பிள்ளைக்கு ஆதரவு. நானும் போய் சேர்ந்துட்டேன்னா என் பிள்ளைக்கு ஒரு ஆதரவும் இல்லை. நான் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஆடு தானே இருக்கு, போயிட்டு போகுது. நான் பிச்சை எடுத்தாவது சாப்பிட்டு உயிரை வாழ்ந்துக்குவேன். ஆனால் என் பிள்ளை அப்படி இல்லைல்ல. அவளுக்கு அந்த ஆடெல்லாம் கொடுத்தாவது அவள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். யாருக்கிட்டையும் கையேந்தணும்னு அவசியம் இல்லை. எல்லா மாமியாரும் ஒரு காலத்தில் மருமவளாக இருந்து வந்தவங்க தானே புரியறதில்ல. நான் தானே ஒரு மருமவை வச்சிருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு இப்படி பணிவிட செஞ்சதில்லை. அவள் எப்போதான் வந்துட்டு இவளை வீட்டை விட்டு துரத்துவோம், இல்லைன்னா புருஷனை கூட்டிக்கிட்டு வேற வீடு பார்த்து போவோம்னு சொல்லி போயிட்டா. ஆனால் என் பிள்ளை அப்படி இல்லாமல் குடும்பம் குட்டின்னு வாழ்றா. ஆனால் அவளுக்கு அந்த ஒரு ஆதரவும் இல்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, என் பிள்ளைக்கு நாளைக்கு விடிகிற பொழுது நல்ல பொழுத விடியணும். நான் இருக்கேன் என் பிள்ளைக்கு, எந்த நாயும் வேணாம். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கான் பாரு இவனை. மாப்பிள்ள, ஏன் இப்படி கடங்கார மாதிரி வெளியே உட்காந்துருக்கீங்க? இந்த வீட்டு மாப்பிள்ள, நீங்க உள்ள வர வேண்டியதானே? அப்பா அவரு சும்மாலாம் வர மாட்டாருப்பா. அம்மா கிட்ட சொல்லி வெத்தலை பாக்கு எல்லாம் எடுத்து ஆரத்தி வச்சு எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஆரத்தி வச்சு அழைச்சாதான் இவர் வீட்டுக்குள்ள வருவாரு. மா, அப்பா பார்த்து என்னமா வார்த்தை பேசுறீங்க? நீ சின்ன பையன், வாயை மூடு சரியா? சரிம்மா, கத்தாத. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்தா நமக்குதான் அசிங்கம். மத்தவங்களுக்கு எல்லாம் இந்த அசிங்கம், அவமானம் இதெல்லாம் பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. நீ வா, வரும்போது வரட்டும். ஆமா மாமா, உங்க குடும்பம் தான் அப்படியே வள்ளலாச்சு. பாதிக்கு அப்புறம் உங்களை தானே பெருமையா பேசுறாங்க ஊருக்குள்ள. என்னங்க எங்க அப்பா கிட்ட என்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன மாதிரி பேசுறாங்க? தமிழ்ல தானே பேசுறாங்க. ஏங்க அவர் என்னோட அப்பா. என் அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து பேசி பழகுங்க. எம்மாடி, உன்னைய மரியாதை தெரியாத குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இனிமே அவங்க கிட்ட போய் மரியாதை எதிர்பார்க்க முடியுமா? என்னங்க இங்க வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா? உங்க ஆத்தா கறி பேச்சு கேட்டுக்கிட்டு கம்முன்னு உள்ள வந்துருங்க சொல்லிட்டேன். நான் மரியாதை தெரியாத குடும்பத்துல இருந்து பிறந்தவன், அதனால எனக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியாது. நானே வரும்போது வருவேன். உள்ள போ. என்ன மாப்பிள்ள, சோத்துக்கு வழி இல்லாம திண்டாடிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த காலத்துல மறந்துட்டீங்களா? இப்ப காசு பணம் வந்தோனையும்? இல்ல மாமா, அதெல்லாம் நினப்புல இருக்கவும் தான் இப்ப இப்படி பேசுறேன். ஏங்க இப்ப ஒழுங்கா உள்ள வர முடியுமா முடியாதா? வாரேன் போ. இங்க பாரியா, இதெல்லாம் உனக்கு அனத்தம் தான். என்ன பகச்சுக்கிட்டு நீ நிம்மதியா வீட்ல இருக்க முடியாது. அதெல்லாம் உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நீ ஆடிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு சரியில்லை சொல்லிட்டேன். அப்படி போடு, உனக்கெல்லாம் 4 போட் போடணும். இத்தனை நாள் வரைக்கும் எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னா அப்படி எந்திரிச்சு கையை கட்டிக்கிட்டு நிக்கிற மனுஷன் இன்னைக்கு எங்க அப்பா முன்னாடி உட்காந்துக்கிட்டு திமிரும் தெனாவட்டமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன பண்றியோ அதுதானே உனக்கு திரும்பி வரும். நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பெத்தவங்களுக்கு அப்படியே மரியாதை கொடுத்து அப்படியே தள்ளின. நான் வந்து மரியாதை கொடுக்கறதுக்கு உங்க அம்மா யாரு, எங்க அப்பா யாரு? உங்க அம்மா ஒண்ணும் இல்லாத ஓட்ட குடிசையில ஆடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சவங்க. எங்க அப்பா அப்படியா? ஐயோ, 2 பேரும் அமைதியா இருங்களே. ஏமா, இதெல்லாம் மரியாதை தெரியாத குடும்பம் சொல்லிட்டல. இனிமே சோத்துல உப்பு கம்மியா போடு. வா, நம்ம போவோம். என்னப்பா அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அவங்க பேசுறது. நீங்க அம்மாவுக்காக எவ்வளவு எல்லாம் பண்றீங்க, ஆனாலும் ஏன்பா அம்மா உங்களை புரிஞ்சுக்காம பேசுறாங்க? அதுவாப்பா, உங்க அம்மாவுக்கு கொஞ்ச நாளா பேய் பிடிச்சு போச்சு. பேய ஓட்டாம விட்டுட்டேன். அதனாலதான் இப்ப உச்சில ஏறி நின்று ஆடிக்கிட்டு இருக்கு. பேய் ஓட்டிட்டோன்னு வச்சுக்க, அது சரியா போயிடும். விடு விடு, அப்ப நான் இருக்கேன்ல, பேய் ஓட்டிடுறேன். உங்க அம்மா அடங்கிருவா சரியா?